தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இந்த வாரம் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அற்புதமான ராசிகள் யார் யார், அதை பற்றி தான் பேச போகிறோம். வாரம் தொடர்ந்து நம்ம சந்திப்போம். டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை, கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி முதல் கார்த்திகை 30ஆம் தேதி வரை, தமிழ் மாதத்தில் இந்த மாதம் இறுதி வாரம், அதாவது இந்த மாதம் முடிவு இல்லைங்களா, இது இறுதியாக இருக்குது இந்த கார்த்திகை மாதத்தில். அடுத்த வாரம் மார்கழி பிறக்க போகுது. ஸோ இப்போ மார்கழி பிறக்க போகுது அப்படின்னா நாம் நிறைய தயார் நிலையில் தான் இருக்கணும். மார்கழி ஒரு கடும் குளிர் மாதம் இல்லையா, அப்போ கார்த்திகையில் நம்ம சில விஷயங்கள் தயாராக இருக்கணும் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன, இந்த நேரம் பார்த்திங்கன்னா சொக்கப்பானை அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்கார்த்திகை தீபம் வரும். இது ரொம்ப விசேஷம். நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த திருக்கார்த்திகை தீபம் நடைபெற போகிறது. அதில் இந்த சொக்கப்பானைன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக அந்த தீப திருநாளிலே சிவ வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்கள், நம்மளை மீண்டி ஒரு சக்தி இருக்கு இல்லையா, நம்மளால் எத்தனையோ துயரங்கள், எத்தனையோ சிரமங்கள், எத்தனையோ கஷ்டங்களை நம்ம உள்நோக்கி வச்சுருக்குறோம். முடியல நம்மளால். எத்தனையோ பேர் சிரமப்படுறோம், வெளியில் காட்ட முடியல. போலியான சிரிப்பு, போலியான வாழ்க்கை, இதையெல்லாம் நமக்கு தூக்கி எறிஞ்சிட்டு கடவுளை ஏதாவது ஒரு வழிகாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான நாள். அந்த நாளில் இறைவனை வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக ஒரு வழி கிடைக்கும். முக்கியமாக புத்திரஸ்தானம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அந்த திருக்கார்த்திகையில் சொக்கப்பானை இந்த கொளுத்தும் போது நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படும். இது உண்மை. இது நிறைய அனுபவமாக நாங்கள் பேசுகிறோம். இது உண்மை. குழந்தை பாக்கியத்துக்கு இது ஒரு அற்புதமான அந்த பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு நல்ல நாள். அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு சிரமங்கள், ரொம்ப ஒரு சங்கடமான சூழ்நிலைகள் இருக்குனாலும் அந்த சூழ்நிலைகள் விலகும் அந்த நாளில் நம்ம செய்கிற பிரார்த்தனை. ஸோ திருக்கார்த்திகை தீபம் வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம். சனிக்கிழமை பௌர்ணமி சாயரட்சம் வந்துடுது. அதனால் சாயரட்சம் 4:30 மணிக்கெல்லாம் நம்ம பௌர்ணமி என்ட்ரி ஆகிடணுன்னு நம்ம சாயந்தரம் உங்கள் வீட்டில் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்து திருவிளக்கு பூஜை 5 முக குத்து விளக்கு ஏற்றி வச்சு குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். நான் ஏற்கனவே நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நிச்சயமாக நல்ல பலனை உங்களால் பெற முடியும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி 3:13 வரைக்கும் இருக்குது பிற்பகல். அதனால் திருவண்ணாமலை கிரிவலம் சனிக்கிழமை அன்னைக்கு இரவு. இதை மட்டும் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் நமக்கு ஏற்படும். வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த வாரத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, புதன்கிழமை அன்னைக்கு ஏகாதசி திதி வருது. புதன்கிழமை ஏகாதசி. அதனால் பெருமாளை வழிபாடு பண்ணுறது அன்றைய தினத்தில் ரொம்ப விசேஷம். நாராயண வழிபாடு, ராம வழிபாடு அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யும் பொழுது ரொம்ப விசேஷம். புதன்கிழமை ஏகாதசியும் ஒன்றிணைந்து வருகிறது. ஸோ அப்போ இந்த வாரத்தில் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு திருப்தியாக கடவுள்கிட்ட சரணாகதி அடைகிறது அப்படின்னு சொல்லுவோம். கடவுளை தவிர வேறு எதுவுமே இல்லை பிரபஞ்சத்தில். பிரபஞ்ச சக்தி தான் இறைவன், இறைவனை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத இந்த வருஷம் இந்த வாரம் நமக்கு கொடுக்க போகுது. வாழ்த்துக்கள். நம்புவோம், நல்லதே நடக்கும். இந்த வாரம் எப்படி அப்படிங்கிற நிகழ்ச்சிக்குள்ளே வரோம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் யார் யார், முதல்ல நம்ம எப்பயுமே சந்திராஷ்டமத்தை தான் பதிவு பண்ணுவோம். எந்தெந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமங்கிறத சொல்லிட்டு அப்புறமா ராசி பலனுக்குள்ளே வந்துடுறேன். ஆயில்ய நட்சத்திரம் திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி 1-9 வரை, அதாவது பிற்பகல் 1-9 வரை ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். பிறகு மகம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு டிசம்பர் 10 மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம்.
காலையில் 11:34 வரை, பிறகு பூரம். புதன்கிழமை டிசம்பர் 1, டிசம்பர் 11, டிசம்பர் 1 வந்துட்டு இல்லையா, 11 புதன்கிழமை பூர நட்சத்திரம், அவங்களுக்கு சந்திராஷ்டமம். டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். டிசம்பர் 14 சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமைக்கு சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இதில் என்னென்னா பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, இந்த 5 நட்சத்திரக்காரங்க முழுமையாக சந்திராஷ்டமம். அதாவது புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி 7 நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் மிக கவனமாக இருத்தல் வேண்டும். இந்த 7 நட்சத்திரக்காரர்களும் சிவ வழிபாடு, வைணவ வழிபாடுகள் தொடர்ந்து செய்யணும். சுவாமி தான் நமக்கு எல்லாமே முக்கியம். முக்கியமாக இந்த 7 நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்ன தேதிகளில் தூர பயணங்கள் செய்ய வேண்டாம். நான் சொன்ன தேதிகளில் முன்னாடி இதை போய் பார்த்துக்கலாம். நீங்கள் சொன்ன தேதிகளில் தூர பயணங்கள் செய்ய வேண்டாம். சொன்ன தேதியில் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. யாருக்கும் பெரிய அளவில் ஜபாத்தெலாம் போடாதீங்க. அதாவது நான் இதை செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படிலாம் கேரண்டிலாம் எதுவும் கொடுக்காதீங்க. ஸோ இந்த 7 நட்சத்திரக்காரர்கள் அந்தந்த தேதியில், நான் சொன்ன தேதியில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் இந்த வாரத்தில் அவர்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் பகவான் அவர்களை நிச்சயம் நல்ல விதமாக கொண்டு போவார். அந்தந்த நட்சத்திரக்காரர்கள், நான் சொன்ன நட்சத்திரக்காரர்கள் அன்றைய தினத்தில் சிவ வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். இப்போது நம்ம ராசி பலனுக்குள்ளே போயிடலாம். மேஷராசி. இந்த வாரம் மேஷராசிக்கு எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடக்கூடிய வாரம். பக்தியின் மூலமாக சில பாராட்டுகளை வாங்கக்கூடிய வாரம். ஊரில் பொதுமக்கள்கிட்ட, முக்கியஸ்தர்கள்ட்ட பாராட்டுகளை மேஷராசிக்காரர்கள் வாங்க போகிறீங்க. அது மாதிரி ஒரு திருப்தி, இந்த வாரம் ஏதோ ஒரு சாதித்த மாதிரி ஒரு திருப்தி. இது வரைக்குமே பார்த்த வேலையை தான் திரும்பி பார்க்க போகிறோம். ஆனாலும் இந்த வாரத்தில் அந்த வேலை பார்த்ததுல ஒரு திருப்தி ஏற்பட போகுது, ஒரு சாட்டிஸ்ஃபைடு அது நமக்குள்ளே ஏற்பட போகுது. மற்ற பாராட்டுறாங்கிறது அடுத்தது, நமக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபைடு. வார இறுதி ஆலய பிரவேசங்கள் செய்து இந்த வாரத்தில் திருப்தியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாரம். ஆலயங்களுக்கு சென்று அதில் ஒரு திருப்தி ஏற்படும். ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பணம் கைப்புழக்கங்கள் ஏற்படும். பணப்புழக்கங்கள் நல்லா இருக்கும், பயப்பட வேண்டாம். அதேமாதிரி ஆலய பிரவேசங்கள், பக்தி, ரொம்ப ஸ்ரத்தையாக பக்தியை நீங்கள் மேற்கொள்வீங்க. அதுமாரி உங்களுக்குள்ள சில கட்டுப்பாடுகள் எல்லாம் விதித்துப்பீங்க. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. முக்கியமாக சாப்பாடில் ரொம்ப கட்டுப்பாடுகள் இந்த வாரம் நீங்கள் விதித்துட்டு இப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணி இருப்பீங்க. அதுலேயும் நிறைய சக்ஸஸ் அடைய போகிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் மனக்கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மனக்கட்டுப்பாடு மிகுந்த வாரம். அதில் சக்ஸஸும் பெறுவீங்க. அதுதான் பெரிய விஷயம். மனக்கட்டுப்பாடு எல்லாம் எல்லாருமே பிளான் பண்ணுவாங்க. நான் 2 நாள் இப்படி இருப்பேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு நாளே இருக்க முடியாது. ஆனால் இதில் 7 நாளுமே மனக்கட்டுப்பாட்டில் இருந்து அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோயிலுக்கு போகணும், அது டைம் ஆகிட்டா கூட பரவாயில்ல, இந்த சுவாமியை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு, அது என்ன தடை வந்தாலும் பரவாயில்லன்னு அதை செய்து முடிக்கிறது. ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு அதில் முடிக்கிறது. ஸோ திருப்தியான வாரம், மனக்கட்டுப்பாட்டினால் மகிழ்ச்சி பெறக்கூடிய வாரம். வாழ்த்துக்கள். இந்த வாரம் சிவ வழிபாடு அதிகமாக செய்யுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை கடந்த வாரத்தில் இருந்த குழப்பங்கள் தீர்வுக்கு வரும். மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். திடீர் பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். சில கருத்துகளுக்கு, சில பேருடைய கமெண்ட்ஸுக்கு நம்ம பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதே பதிலை நமக்கு ஒரு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு பதில் பேசுங்க. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் யாருக்காவது ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருதுன்னா அந்த பதில் சொல்றதுனால நமக்கு ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி பதில் சொல்லணும். அது கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும், வேற ஒன்றும் இல்லை. ஒருத்தன் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம பதில் ரெடி பண்ணி கொடுத்துடக்கூடாது, வேண்டாம். அவன் பதில் அவன் எதிர்பார்க்குற பதில் நம்ம சொல்லக்கூடாது, அவன் யோசிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பதில். அப்படிதான் இந்த வாட்டி பிளான் தான், நிறைய பிளானிங். ரிஷபராசிக்காரர்களுக்கு அது இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
அதே மாதிரி இந்த வாரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள், ஏதாவது பொருட்கள், எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வாங்குறத பற்றி யோசனைகள் வரும். குடும்பத்தில் வீட்டுக்கு எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வாங்குறத பற்றி யோசனை வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒயரிங் சம்மந்தமான விஷயங்களை பற்றி திங்கிங் ஏற்பட்டு அதுக்கான பிளான் பண்ணுவீங்க, அது சக்ஸஸ் ஆகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கும், திடீர் பிரயாணங்கள் இருக்கும். அதே நேரத்தில் இன்னொருத்தவங்களை வாயை அடக்கிறதுக்கான முயற்சி பண்ணி அதில் சக்ஸஸ் பெறுவீங்க. ஸோ உங்களுடைய பிளானிங் இந்த வாரம் சக்ஸஸ் தான், ஒன்றும் குறையில்லை. இந்த வாரம் முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க, சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். மிதுன ராசி, இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏதோ இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா இது, என்னமோ நம்மளை ஏதோ கேட்கலையா, இல்லை நம்ம ஏதோ இழந்திருக்கோமா, ஒன்றும் கிடையாது. மனசு ஆனால் ஒரு ஃபீல். அதாவது டாக்டர்கிட்ட நீங்கள் போய் நின்னா கூட என்னம்மா செய்யுது, என்னங்க ஐயா செய்யுது, என்னமோ செய்யுது சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். என்ன செய்யுது, என்னமோ செய்யுது. நீங்கள் எல்லாமே செக்கப் பண்ணாலும் இந்த வாரம் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், நல்லா இருக்கும், ஒரு வியாதியும் இருக்காது. ஆனால் உடம்பு என்னமோ செய்யுது, ஏதோ டவுனாக இருக்குது, மனசு டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். வாரத்தோடைய முற்பகுதி பிற்பகுதி அப்படியே பிரிஸ்க் ஆகிடுவீங்க. புதன்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிரிஸ்க் ஆகிடுவீங்க, புதன்கிழமை மத்தியானத்திலிருந்து. அப்போ என்ன ஆகும்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் மத்தியானம், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாளும் பார்த்தீங்கன்னா ஏதோ உங்களுக்கு பிடிச்சி புத்துணர்ச்சியோட ஒரு ஓட்டம். அதனால எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் கை கொடுக்கும், புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும். ரொம்ப பழைய விஷயங்கள் இல்லாமல் புது விஷயங்களை பற்றி பேசி பேசி சந்தோஷப்பட்டுப்பீங்க. நிறைய நண்பர்களோட பேசுவீங்க. மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்துப்பீங்க இந்த வாரத்தோட இறுதியில். ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே டவுனாக இருக்கும், அதனால் வருத்தப்பட வேண்டாம். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வெற்றி பெறணும்னு துர்கா பரமேஸ்வரின்னு சொல்லுவாள், துர்க்கை. அந்த துர்க்கையை இந்த வாரத்தில் முழுமையாக வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அம்பாள் உங்களுக்கு பரிபூர்ணமான ஆனந்தத்தை கொடுப்பாள். கடகராசி, அதாவது சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். அடிக்கடி பாருங்க கவுடி அடிக்குது, சத்தம் கேட்குதா? ஆனால் இந்த சுதந்திரத்தை யாராவது ஒருத்தன் பறிப்பான், அவனுடைய சுயநலத்துக்கு நம்ம கொஞ்சம் பலிகாடாகும். அது இந்த வாரத்துலேயும் தொடருது. இந்த வாரத்தில் என்னென்னா, இந்த சென்ற வாரம் கொஞ்சம் திடீர் நிம்மதிகளை ஆண்டவன் கொடுத்தான், நமக்கு ஒரு ஈஸியாக, நமக்கு தூங்குறது ரொம்ப நிம்மதி, நம்மளை சொசைட்டியில் வெளியில் காட்டிக்கிறதுக்கு ஒரு நிம்மதி, நம்மளை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணுறது ஒரு நிம்மதி, இப்படிலாம் வாரத்தில் கொடுத்துட்டு இப்போ திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலருக்காக நாம் எல்லாத்தையும் மாற்றிக்க வேண்டிய கட்டாயம் நடக்கும். ஆக கடகராசிக்காரர்களுக்கு நம்ம ஒரு விஐபிகள், தெரிந்தவர்கள், நண்பர்கள், இவர்களுக்காக இந்த வாரத்தை செலவிட வேண்டிய கட்டாயம் நிர்பந்தமான வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிடிக்கிற ஒரு விஷயம் பிடிக்கலைனாலும் பிடிக்கலன்னு வெளியில் காட்டிட வேண்டாம். பிடிக்கலது அப்படிங்கிறத விட பிடிக்கிற மாதிரி காட்டிக்கிங்க. அதே மாதிரி இந்த வாரத்தில் இந்த டிசம்பர் 9லேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கெடுபிடிகள் இருக்கும். கெடுபிடிகள்னா அது என்ன சொல்லுங்கள், பிடிக்காத விஷயத்துக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணுறது ஒரு கெடுபிடி தானே. அதனால் மீண்டும் ரொட்டீன் ஒர்க்கு, நம்ம ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் நம்ம ரொம்ப பிரிஸ்காக ஆகணும், பிஸியாகணும். ஸோ அதனால் எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தனைகளோடு உழைக்க வேண்டிய காலகட்டம். உங்களுக்கு எல்லாமே லாபம்தான், ஆனாலும் என்ன, நின்றுக்கிட்டு இருந்த வண்டியை திடீர்னு வண்டியை ரன் பண்ணி விட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி நேரம் இந்த நேரம். அதனால் பயப்பட வேண்டாம். முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள். சுப்பிரமணிய சுவாமி இந்த வாரம் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண போகிறார் கடகராசிக்காரர்களுக்கு. இதில் இன்னொரு ட்விஸ்டிங் என்னன்னா, ஃபுட்டு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆமாம், நம்ம எதிர்பார்த்த ஃபுட்டெல்லாம் திடீர்னு இப்போ இந்த மழை வேறு நேரம், உங்களுக்கு இந்த நீர் ஆகாரங்கள் ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த பானிபூரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த நீர் தண்ணி கலந்த உணவுகள், அதில் கவனமாக இருங்க. இப்போல்லாம் பாக்டீரியாலாம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தண்ணி நல்ல நீரை காய்ச்சி குடிங்க கடகராசிக்காரர்கள், அது ரொம்ப கட்டுப்பாடு தேவை. இல்லைன்னா த்ரோட் ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு இருக்குது. நான்லாம் ரொம்ப படாதப்பட்டேன் ஒரு 2 வாரமாக, அதனால் இப்போ தான் கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கும். அதனால் கடகராசிக்காரர்கள் அந்த இதுக்குள்ளே போயிடக்கூடாது. ஸோ இந்த வாரம் உடல் நலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி எதுவும் கெடுதல் கிடையாது. முருகனை பிரார்த்தனை பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி, கவனக்குறைவு இந்த வாரத்தில் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை செய்யலான்னு முடிவு பண்ணிடுவீங்க, மறந்துடுவீங்க. இந்த வாரத்தில் நிறைய மறதிகள், கவனக்குறைவுகள்.
அதனால் 1க்கு 2 தடவை இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செய்து என் சகோதரர்களாக சகோதரிகளாக நான் சொல்கிறேன், நண்பர்களாக சொல்கிறேன், கவனக்குறைவு. ஏன்னா இந்த வாரத்தில் வந்து ஆரம்ப காலகட்டம் ஒரு 3 நாள் சந்திராஷ்டமம், வியாழக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம் வர்றதுனால சிம்மராசிக்காரர்கள் கவனக்குறைவுக்குள்ளே போகக்கூடாது. வெள்ளி சனி ஞாயிறு நல்லா இருக்கு, ஆனால் வியாழக்கிழமை வரைக்கும் மறந்துடக்கூடாது. ஒரு பொருளை அலட்சியமாக விட்டுடக்கூடாது. ஒன்றும் இல்லை, ஒரு 2 வீலரில் போகிறீங்க, ஹெல்மெட்டு கண்டிப்பாக போட்டுக்கணும், இன்சூரன்ஸும் வச்சுக்கணும், நீங்கள் லைசன்ஸும் வச்சுக்கணும். யார் கேட்க போகிறா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இந்த வாரம் நமக்கு இடைஞ்சல், அந்த கவனக்குறைவு. ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, பேனா இல்லையா, பென்சில் என்ன வேணும், நீங்கள் லேப்டாப்பா என்ன எடுத்துக்கணும், மெமரி கார்டா என்ன எடுத்துக்கணும், எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுக்கிங்க இந்த வாட்டி. ஏன்னா மறதியினால் சில வாய்ப்புகளை தவற விடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் கவனக்குறைவு இல்லாமல் பார்த்துக்குங்க. ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, இல்லை ஒரு அரசாங்கத்தில் இருக்கீங்க, அரசியலில் இருக்கீங்க, சினிமா துறையில் இருக்கீங்க, எந்த துறையில் இருந்தாலும் இந்த சிம்மராசிக்காரர்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒரு மோட்ரு சுவிட்சை போட்டுறீங்க வீட்டிலன்னு வச்சிங்களேன், ஆஃப் பண்ண மறந்துடுவீங்க. அது வழிஞ்சு தான் அப்புறமா ஆஃப் பண்ணணும். எப்பயுமே மறந்துடுவோம், அது வேறு விஷயம். இந்த தடவை வழிஞ்சிடும், நம்ம ரொம்ப நாள் ஆகிடும். பக்கத்து வீட்டுக்காரங்க அப்புறம் ஃபோன் அடித்து கூப்பிடுவாங்க, சார் ஆஃப் பண்ணாமல் போயிட்டீங்க, மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்குங்க அப்படின்வாங்க. இதெல்லாம் தேவையில்லாத குழப்பம். அதனால தான் இப்போ இந்த தடவை வச்சிருக்கேன். செப்பல் போடுறீங்களா, நிறைய பேர் இந்த வாட்டி சிம்மராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் செப்பலை காணாடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி காணாடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க கண்டிப்பாக, ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் நடக்கக்கூடாது. முக்கியமாக அதான் கவனம்ங்கிறது அந்த இடத்துல தான் இருக்குது, வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுவும் ஒரு 4 நாளைக்கு எச்சரிக்கையாக நீங்கள் இருந்தாகணும். அதே மாதிரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் யாருக்கும் வாக்குவாதங்கள் இந்த வாரம் தவிர்த்து கொள்வது நல்லது. உடல் சார்ந்த விஷயங்கள், அதாவது இரவு கண்ணு முடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப வந்து முடியாத விஷயத்த இந்த வாரத்தில் பண்ணலாம்லாம் ட்ரை பண்ண வேண்டாம், தள்ளி போடுவோம். இந்த 1 இயர், இந்த ஒரு வாரம் 1 வீக் தள்ளி போடுங்க, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க கால பைரவரை பிரார்த்தனை பண்ணுங்க. கால பைரவர், நான் சொன்ன வீடியோ இதை கேட்டாலே உங்களுக்கு இந்த வாரம் கரெக்டாக இருக்கும். ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். கால பைரவர் காலத்தை உங்களுக்கு சரியாக கனக்கச்சிதமாக கொடுப்பார், நல்லதே நடக்கும், நம்புங்க. கன்னியா ராசி, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வார இறுதி கொஞ்சம் சங்கடம், ஆனால் வாரத்துடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நல்லா இருக்கு. கன்னிராசிக்கு ஸ்டெப்பு நல்லா வருவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தூர பயணங்கள், வருமானம், ஒரு நல்ல திட்டமிடுதல், பிளானிங், இதெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். சில பேர் இந்த என்னென்னதெல்லாம் தீர்மானம் பண்ணணுமோ எல்லாத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணி சக்ஸஸ் பண்ணிவிடுங்க. வெளியூர் பயணங்கள், யாராவது சந்திக்க வேண்டியதாக இருந்தால் சந்திக்கிறது, அதேமாதிரி வந்து பள்ளிக்கூட விஷயங்களில் சக்ஸஸ் பண்ணுறது, கணிதம் சம்பந்தமான விஷயங்களில் கணக்கு போடுறது அதில் சக்ஸஸ் பண்ணுறது, பண பரிவர்த்தனைகள் சம்பந்தமான விஷயங்கள், இதெல்லாம் இந்த முதல் 3 நாள் உங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும். அதே வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள். அன்னைக்கு சந்திராஷ்டமம், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 3 நாளில் அதிகாரப்பூர்வமாக யாருக்கிட்டையும் ஒரு ஒப்பந்தம் போட வேண்டாம். வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நேரத்தில் ஆமாஞ்சாமி போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆமாஞ்சாமி ஒரு அருமையான மந்திரம் தான். ஆமாஞ்சாமி அப்படின்னு சொல்லிட்டோம்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. எதிர்த்து என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண முடியாது. எதிர்க்கிறதுனால எதிரி தான் உண்டாகுவான். என்றைக்குமே எதிரியை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னா ஆமாஞ்சாமி போட்டுக்கிறது தப்பு இல்லை, இந்த வாரத்தில் மட்டும்தான். அதனால வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை கன்னிராசிக்காரர், ஏன்னா நம்ம கௌரவம் போகும். யாராவது நமக்கு ஒரு அவப்பெயர்களை ஏற்படுத்துறதுக்கோ இல்லை தர்ம சங்கட சூழ்நிலை ஏற்படுத்தி இவனுக்கு நான் இதெல்லாம் தேவைப்படணும், நான் செஞ்சேன், நினச்சேன், இவனை இது மாதிரிலாம் இக்கட்டில் விடணும், இந்த அம்மா இப்படிலாம் நம்மளை கொஞ்சம் கெஞ்ச விடணும் அப்படிலாம் பல பேர் நினைப்பாங்க. நம்ம கூட வேற எங்கேயுமே தேட வேணாம். கன்னிராசிக்காரங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களே அதெல்லாம் செய்வாங்க. அதனால தேவையில்லாத வேலை பளுவுகளை கொடுத்துருவாங்க, தேவையில்லாத வேலை பளுவுகளை கொடுப்பாங்க. அப்போ அந்த வேலை பளு இரிட்டேட் ஆகும், டென்ஷன் ஆகும், மனசு உளைச்சல் ஆகும். அது குடும்பத்தில் அதை பார்த்தீங்கன்னா அந்த லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமங்கள் ஏற்படும். வயிறு உபாதைகள் ஏற்படும். சாப்பாட்டில் விஷயங்கள்லையும் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள்லையும் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. காரப்பொருட்களை கன்னிராசிக்காரர்கள் இந்த வாரம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். ரொம்ப முக்கியமாக உங்களுக்கான தகவலை தெரிவிக்கிறேன். அப்புறமா நல்ல நாள், பெருநாள், திருக்கார்த்திகை, திருவண்ணாமலை கிரிவலம் இப்படிலாம் வருது. அப்படி இந்த நாளில் போயிட்டு நம்ம உடம்பு சரியில்லை, நமக்கு ஏதாவது டிசென்ட்ரி ப்ராப்ளங்கள்லாம் வருதுன்னா ரொம்ப சங்கடமாயிடும். அதனால் காரப்பொருட்களை அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த வாரத்தில். நீங்கள் நினைப்பீங்க என்ன எப்படி இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. நடராஜரை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க இந்த வாரம். நடராஜ பகவான் சிவபெருமான் தான், சிவனுடைய ஒரு ரூபம்.
அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள். கன்னிராசிக்காரர்கள் காரப்பொருட்களை அவாய்ட் பண்ணிடுங்க. வாழ்த்துக்கள். 3 நாள் மட்டும்தான் எச்சரிக்கையாக கொடுத்துருக்கேன். வியாழன், வெள்ளி, சனி, வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முதல் 3 நாள் நல்லாயிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆசிஷுவல் நல்லா ஆகிடுவீங்க, சூப்பராக ஆகிடுவீங்க. வார இறுதி அடுத்த வாரத்துக்கு ரொம்ப பிரிஸ்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். துலா ராசி, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்கு வாரத்தோடைய கடைசி 2 நாள் சனி ஞாயிறு வீக் எண்டு, நமக்கு எண்டு ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே நமக்கு எப்பெல்லாம் நமக்கு வந்து ஓய்வு எடுக்க வைக்கலான்னு பல பேர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால உங்களுடைய சுய கருத்துக்களை இந்த வாரத்தில் கடைசி 2 நாளில் மட்டும் சொல்லாதீங்க. ஏதாவது சுயமாக ஒரு பெரிய விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், நான் வந்து என்னை நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அப்போல்லாம் இந்த வார இறுதி 2 நாள் மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆனால் வாரத்தோட முதல் 5 நாள் துளாராசிக்கு பெஸ்ட்டாக இருக்குது. நிறைய கணக்குகள் போடுவீங்க. கொஞ்சம் கோபம் இந்த வாரம் வரும். அதாவது ஒரு விஷயம் பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் மற்றவங்களை இந்த வாரம் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம். இந்த வாரத்தில் உங்களோட சொந்த கருத்துக்களை அப்படி தூக்கி ஓரமாக வச்சுட்டு மற்றவங்களை அக்செப்ட் பண்ணி தான் இந்த வாரம் பேசணும். அப்படி தான் அவசியம் ஏற்படும். இல்லைன்னா நம்மள்டேருந்து நிறைய பேர் விலகுவாங்க, நம்மளை வெறுப்பாங்க. அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒன்று நம்மளை யாராவது திட்டணும், நம்ம யாரையாவது திட்டிகிட்டு இருக்கணும். இது நம்மளுடைய குணம். எந்த சவுண்டுமே இல்லாமல் அப்படி நிசப்தமாக துளாராசியால் இருக்க முடியாது. ஸோ அதனால் துளாராசிக்கு ஒரு கரன்னு இருந்துக்கிட்டே இருக்கணும் வண்டி. அப்போ வந்து என்னென்னா இந்த வாரம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நம்ம வார்த்தைகளை நீங்கள் இப்போது டென்ஷன் ஆனீங்கன்னா அது ரொம்ப சிரமத்தை உண்டாக்கிடும். வாரத்தோட இறுதியில் சுத்தமாக டென்ஷன் ஆகக்கூடாது. அதனால் சித்திரை சுவாதி நட்சத்திரத்தில் உள்ளவங்க சனி ஞாயிறு இந்த 2 நாட்களில் ரொம்ப கவனமாக இருங்க. வாரத்தில் முதல் பகுதியில் பண பரிவர்த்தனைகள் நல்லாயிருக்கும், பண விஷயங்கள் நல்லாயிருக்கும், நிறைய பர்ச்சேசிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வாரத்தோட இறுதியில் வெளி பயணங்கள் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். சனி ஞாயிறு கம்பல்சரி ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அவசிய ட்ராவல்லாம் உண்டு, அதனால் கவனமாகவே செய்யுங்க. வாழ்த்துக்கள். இந்த வாரம் முழுமையாக விநாயகரை பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பாக இருப்பீங்க, விக்னங்கள் இல்லாமல் இருப்பீங்க. வாரத்தில் முதல் 5 நாள் ரொம்ப சிறப்பாக இருக்குது, ஆனாலும் கோபங்களை குறைச்சிக்கணும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி, இந்த வாரம் ரொம்ப திருப்தியான வாரம். ரொம்ப எஸ்கேப் ஆகிட்டோன்னு நிறைய இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்பா நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம்டா, அப்பா நம்ம பிரச்சனையிலேருந்து ஒதுங்கிட்டோம்ப்பா, அப்பா நம்ம ரொம்ப தெளிவாகிட்டோம்ப்பா, புத்திசாலி ஆகிட்டோம்ப்பா அப்படின்னு உங்களே நீங்கள் பாராட்டிப்பீங்க. ப்ளஸ் அதே மாதிரி சில சங்கடங்கள்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க. ஆனால் இந்த வாரத்தில் என்னென்னா ஒரு நெருடல் ஒன்று இருக்கும். எஸ்கேப் என்னதான் எஸ்கேப் பண்ணாலும் நெருடல்னு ஒன்று இருக்கும்ல, செஞ்சுருக்கலாம், இதை பண்ணியிருக்கலாம், என்னப்பா இது அப்படின்னு நெருடல். ஆனால் வெளியில் சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு நெருடலும் இருக்கும், எஸ்கேப் பண்ண சந்தோஷமும் இருக்கும். இது 2 ஃபாலோ பண்ண வேண்டிய நேரம். இருந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் வேணும் இல்லையா? அதனால் சில கோவில்களுக்கு நிர்பந்தமாக நீங்கள் சென்றால் நல்லது. இந்த வாரத்தில் குலதெய்வம் கோயில்கள், அதே மாதிரி வந்து ஏதாவது கோயிலுக்கு உங்களை அழைப்பு கொடுப்பாங்க. இந்த வாரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அழைப்பு வரும், நீங்கள் இந்த கோயிலுக்கு வாங்க, இந்த சாமியை கும்பிடுங்க. இல்லை யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க, வா திருவண்ணாமலை போகலாம் அப்படின்னு கூட கூப்பிடலாம், வாங்க இல்லை திருக்கடியூர் போகலாம் அப்படின்னு யாரோ கூப்பிடுவாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அழைப்பு வரும். அதை நிராகரிக்க வேண்டாம். அழைப்பு வந்தால் ஏற்றுக்கொள்ளவும், நிராகரிக்க வேண்டாம். சப்போஸ் பணம் காசெல்லாம் பார்த்துட்டு நிராகரிச்சிங்கன்னா ஒரு 3000 ரூபா செலவு பண்ணுற இடத்துல அதே 3000 ரூபாய் வீட்டில் இருந்து செலவு பண்ண வச்சுருவார் கடவுள். அது வேண்டாம். அது செலவு பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம், அதனால தான் அழைப்பு வருது. அந்த அழைப்பு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா வீட்டில் இருந்து தான் அந்த செலவு பண்ணணும், வேறு வழி இல்லாமல் பண்ணணும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் டபுள் கேம் விளையாடுற மாதிரி இருக்கும். மனசுக்கு பிடிச்சதெல்லாம் பேசிடாதீங்க. நமக்கு கவனமாக மனசில் ஒரு விஷயம் வச்சுருப்பீங்க, அதில் எஸ்கேப் கரெக்டாக கடவுள் உங்களை காப்பாற்றுவார். எங்கெல்லாம் அழைப்பு கொடுக்குறாரோ கடவுள், அதாவது கடவுள் வழிபாட்டுக்கு தான் உங்களுக்கு அழைப்பு கொடுப்பார் கடவுள். அதனால் ஆலய பிரவேசங்கள் நிறைய செய்யுங்க, நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சிவ வழிபாடு செய்யுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப திருப்தியாக இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரத்திலே ரொம்ப சந்தோஷமான ஒரு ராசியாக இருக்கிறது தனுசு ராசி. ஒரு பிரவேசி, அவங்க நினைச்ச விஷயங்கள் பெரிய சுதந்திரமாக செயல்பட முடியும். ஒரு தீராத பகை அவங்களுக்கு வந்து நட்பாகிடும். அதாவது பரவாயில்லையே, நான் இந்த இடத்துல நான் இது சாதிச்சிட்டேனே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ண முடியும். கல்லையும் கரைய வைக்கக்கூடிய அற்புதமான சக்தி இந்த வாரம் கிடைக்கும். இந்த ஒரு என்னமோ ஒரு படத்தில் ஒன்று சொல்லுவாங்க, பிரகாஷ்ராஜ் ஒன்று வச்சுருப்பார், கடவுளை அவதாரம் எடுத்திருப்பார், ஒரு ஏதோ ஒன்று அதுக்கு பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு பொக்கிஷம் ஒன்று கிடைக்கும், அது தட்டினா அது அந்த இடமே மாறும். அது மாதிரி ஒரு நல்ல பொக்கிஷம் ஒன்று கிடைக்க போகுது தனுசு ராசி நேயர்களுக்கு. இந்த வாரம் நல்லா பயன்படுத்திங்க. சில வாய்ப்புகள் கடவுள் கொடுக்கறது, அந்த வாய்ப்புகளை திங்கட்கிழமை டிசம்பர் 9 டிசம்பர் 15 வரை
நிச்சயமாக நல்ல மாற்றங்களோடு தனுசு ராசி பயணம் செய்யும். இந்த வாரத்தில் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. திடீர் பயணங்கள் அனுகூலமாகும். பண வரத்துகள் கூடுதலாகும். செழிப்பாக ஒரு சில இடங்கள் என்ன சொல்ல போனால் விருப்பமாக சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்குலாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ரொம்ப ஃபீலிங்கே வர வேண்டாம் அந்த வாரத்தில். அதனால் மனசை ரொம்ப சிரித்த முகமாக சந்தோஷமாக அந்த வாரத்தில் கொண்டு போங்க. ஐயப்பனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்க ஐயப்ப சுவாமியை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். தனுசு ராசி நேயர்களே. மகர ராசி. மகரத்தை பொறுத்தவரையில் இந்த வாரம் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாரம். சில விஷயங்கள் இதுக்கு பிறகுலாம் இழுபறியாக இருக்க முடியாது, ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் அப்படின்னு முடிவு எடுக்கக்கூடிய வாரம் மகர ராசிக்கு. அதனால முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சிறப்பை உண்டாக்கும். ஆண் பெண் இருபாளர்களுக்குமே இது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அலுவலகத்தில் உள்ளவர்களுக்கு, அரசியலில் உள்ளவர்களுக்கு, ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கு சில முக்கிய முடிவுகள், ஒரு இடமாற்றங்களை பற்றியான சிந்தனைகள், குடும்பத்தில் சந்தோஷத்தை பற்றி ஒரு முடிவுகள், இன்னும் சொல்லப்போனால் சுபகாரியங்களை நடத்துறதை பற்றி ஒரு முக்கிய முடிவுகளை பரிசீலனை பண்ணி தை மாதம் ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் அப்படின்னு இப்பயே நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு மகரத்திற்கு சிறப்பு நேரம். எப்படி இருந்தாலும் யாரோ வந்து பேசுவான் ஒரு சுபகாரியத்தை பற்றி. தேடுதல், பொம்பளை பிள்ளை பையன் இப்போ தேடுவீங்க, பொண்ணு தேடுவீங்க. அப்போ அவங்களுக்கு தேடுதல் இருக்குல்ல கல்யாணத்துக்கு, அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வீடுக்கு இடமா தேடிட்டு இருப்பீங்க, அதை பற்றி கிடைக்கும். வீடு குடி போகிறத பற்றி யோசிப்பீங்க. ஏதோ ஒரு சுபகாரியத்தை பற்றி திங்க் பண்ணி அதில் நம்ம மனசை செலவழித்து அதை நம்ம கரெக்டாக திங்கிங்கை கொண்டு போய் அந்த எல்லையை காட்டி விட்டுரும். அதனால் இந்த மகரத்துக்கு இது ஒரு நல்ல நேரம், விழிப்புணர்வான நேரம். காசு பணம் கொஞ்சம் தங்குமா தங்கவாதா அப்படின்னு அதை பற்றியும் சிந்திக்கக்கூடிய நேரம். சில டிசிஷன்லாம் எடுப்பீங்க, இப்படிலாம் இருக்கணும், இனிமேல் இப்படிலாம் போகணும், இப்படிலாம் வரணும் அப்படின்லாம் முடிவு எடுப்பீங்க. அதனால் நல்ல பக்காவாக பிளான் போடுங்க. இந்த வாரம் மகர ராசிக்காரர்கள் போடுற பிளான் உங்கள் எதிர்காலத்துக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். நாராயண வழிபாடு அவசியம் செய்யுங்க. சித்தர்கள் வழிபாடு செய்யுங்க, ரொம்ப சிறப்பு உண்டாக்கும் மகர ராசிக்கு. கும்பராசி. கும்பராசியை பொறுத்தவரை இந்த வாரம் சிறப்பான வாரம், திருப்தியான வாரம். கை செலவு கொஞ்சம் அப்படியே அள்ளி போயிட்டே இருக்கும், காசெல்லாம் தங்காது. அதனால் முன்னாடியே பிளானை போட்டுங்க. கடவுள் 100 ரூபா கொடுக்குறாருன்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. அம்புட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தான் கும்பராசிக்காரங்களுக்கு பணம் கொடுப்பார். அதனால் டைமாக இன்னொருத்தவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும், பணமாக இன்னொருத்தவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும், லைஃபாக இன்னொருத்தவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ நமக்காக ஒன்றும் இல்லை, கடவுள் இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வாரமும் பயணம். ஆனால் இந்த வாரத்தில் என்ன ஒன்று பிஸியாக வச்சுருப்பார் கடவுள். அப்புறம் பக்கத்துலேயே யாராவது நம்ம ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அவங்க போய் நம்ம கேட்டுன்னு போயினே இருக்கணும். அப்படி ஒரு சில சுச்சுவேஷனை கும்பத்துக்கு ஏற்படுத்துவார். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நம்ம என்றைக்குமே இருந்தாலும் 10 பேருக்கு பின்னாடியே போனாலும் கும்பராசிக்காரங்களை தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ கும்பம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10 பேருக்கு தெரியக்கூடிய நபர்களாக வருவீங்க. ஆனால் சில பேருக்கு பின்னாடி நின்று தான் வாழ்க்கை நடத்துகிற மாதிரி வரும். ஆனால் இந்த வாரம் பல காலகட்டத்திற்கு பிறகு ஒரு முயற்சிக்குள்ளே போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். ஏதாவது ஒரு திங்கிங் மூளையில் ஒரு அழகான திங்கிங் ஏற்பட்டு அது சக்ஸஸை ஏற்படுத்தும். கும்பத்துக்கு இந்த வாரம் ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப சிறப்பு உண்டாகும். மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடுக்கும். புதிய நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க, புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. சில மற்றற்ற மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், ஒரு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வாரம் மீனராசிக்கு. ஒரு நடைமுறை சிக்கல்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்கு வரும். வேலி தகராறு, வீட்டு பிரச்சனை, இந்த டிராவல் ப்ராப்ளம், வண்டி வாகனங்கள் ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள், ஆர்டிஓ ப்ராப்ளம், இது மாதிரி ப்ராப்ளங்கள், சட்ட சிக்கல்கள், இதெல்லாம் ஒரு கிளியரன்ஸுக்கு வந்துடும். ஸோ மீனராசிக்கு தஸ்தாவேஜுகள் பழைய விஷயத்துல இப்போ போய் புரட்டுவீங்க. நான் எனக்கு அது வேணும் இது வேணும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு கண்டிப்பாக வீட்டை ரிப்பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதாவது ஏதாவது ஒரு பீரோவை திறந்து என்ன இருக்குது அப்படின்லாம் செக் பண்ணுவீங்க. அதனால் நிறைய செக் பண்ணி நீங்கள் நினைக்கிறது ஒன்று கிடைக்குதோ இல்லையோ, நினைக்காதது ஒன்று கிடைக்கும். அதில் தான் ஒரு பெரிய ட்விஸ்டிங்லாம் இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் மீனராசிக்காரர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சில பேரை பற்றி உண்மைகளும் தெரிய வரும். இந்த வாரம் முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. மீனராசிக்காரர்கள் மிகுந்த நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். மனக்குழப்பத்துக்குள்ள நீங்களா போய் சிக்கிக்காதீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவங்க, தேதி வாரியா பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கல்யாண நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்கள். சரிங்களா? ஆல் த பெஸ்ட். நல்லதே நடக்கும். நல்ல முன்னேற்றத்தோடு இந்த வாரத்தை ஆரம்பிப்போம். நிச்சயம் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும்.